இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில். அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வெளிநாடு சென்றாயா படிப்பல்ல எப்படி சிறப்பான முடித்து விட்டு தாயகம் திரும்பி விட்டேன். எதற்காக வரவைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? நீயே வளர்ந்து விட்டாய். உனக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எங்கள் இருவருக்குமே ஆசை. அப்பா, எனக்கு என்ன வயதாகிறது? இதுக்குள்ள திருமணம் அப்பா. கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும், பிறகு செய்யுங்கப்பா திருமணம். ஏண்டா லவ் பண்றியா? என்னடா சொல்றே? சொல்லிடு வா, லவ் பண்றது தாய் தந்தை வளர்ப்பானே. யாரனா லவ் பண்ணா கூட பரவாயில்லை ஐயா. யாரனா இஸ்குன்னு ஓடுற போற அப்பா தூக்கி போய் ஜட்ஜால டாக்ஸில உட்கார வச்சிருவாங்க. அப்பா இப்படி உட்கார்ந்து என்னுடைய பரபரது இஸ்குன்னு வேற இருக்கு. ஏய், என்னுடைய தாய் தந்தை வளர்ப்புல வளர்ந்தவன் நான். அப்படிப்பட்ட தவறான பாதைக்கு அழகேசியா பாத்திடா, அவங்களா கேலி செய்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கப்பா. அம்மா, கற்றது கைமல்ல வளது கல்லாத உலகளவென்று உரைத்திருக்கிறார்கள். அப்பொழுது கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும், எனக்கு எப்போது திருமணத்தை செய்து வையுங்கள் என்று உரைக்கின்றோனோ அப்போது செய்து வைத்தால் போதும் அம்மா. இப்போது எனக்கு திருமணம் வேண்டாம். இது பாருடா, காலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தை பார்க்கறதுக்கு அம்மா அங்க ஆசை இருக்காதா? ஏண்டா மருந்து பேசுற? தாய் தந்தைக்கு ஆசை இருக்காதா ஐயா? காலகாலத்துல மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரனோ பேச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா வந்து பாத்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க. எங்க டூருக்கு யாத்திரனா போய் சேருவாங்கன்ற மாடையா. திருமணம் தேவையில்லையா? திருமணம் தேவை கிடையாதப்பா. உங்கள் வார்த்தைக்கு மறுப்பு கூறுகிறேன் என்று என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். சரி, உன்னை விருப்பம் எப்ப கேட்கிறாயோ அப்ப நான் செய்து முடிக்கிறேன். அப்படியாக இருந்தாலும் இதை விட ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? எனக்கோ வயதாய் விட்டது. இந்த நாட்டுக்கு மன்னனாக நீதான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்பா, திருமணம் செய்து கொள் என்று உரைத்தீர்கள், அதற்கு நான் மறுப்பு தெரிவித்தேன். இருந்தாலும் இந்த நாட்டு வன்முறை சூட்டி சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய வேண்டும் என்று உரைக்கிறீர்கள். இதற்கு நான் மறுப்பு தெரிவித்தால் உங்கள் மனம் புண்படும். அதன்படி நான் நடக்க மாட்டேன். உங்கள் விருப்பப்படியே செய்து முடியுங்களா? சம்மதம் தானே? சம்மதம். அவரடா சம்மதம். இந்த நாட்டு மக்களை நான் எப்படி பாதுகாத்து வந்தேனோ இதை விட நீதான் மேன்மையாக அரசு செய்ய வேண்டும். அப்பா, சிறப்பான முறையில் நான் அரசாட்சி புரிகிறேன். அப்பா, குறை என்பதே வரக்கூட நாட்டு மக்களுக்கு. அப்படியாகட்டும், தங்கள் விருப்பப்படியே செய்து முடிக்கின்றேன். இருந்தாலும் நாங்கள் இருவரும் இப்பொழுது புறப்பட போகிறோம். எங்கப்பா? காசி யாத்திரை. அப்பா, காசி யாத்திரை செல்ல போகிறீர்களா? ஏன், எதற்காக காசி யாத்திரை செல்ல போகிறீர்கள்? எதற்காக தெரியுமா? நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும் என்று நாங்கள் இருவருமே பாத யாத்திரையாக செல்ல போகிறோம். அப்பா, அம்மா, நீங்கள் இருவருமே எனக்கு மறுபடி சூட்டி விட்டேன். இந்த நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை செல்கிறீர்கள். இருந்தாலும் நாட்டில் நலங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் எப்படியும் அரசாட்சி புரிவது? வழிநடத்த உறுதுணையாக யாருமே கிடையாது. இருக்கிற தளபதியார். அப்படியா? ஆமா. தாய் தந்தை பிறகு என்னை எடுத்து வளர்த்தவர் தளபதியார். தளபதியார் இருக்கும் பொழுது எனக்கு கவலை என்பது கிடையாது. நீங்கள் சென்று வாருங்கள் அம்மா. தளபதியாரே, என்னுடைய மகன் அறியாதவன் தெரியாதவன், நீங்கள் தான் வழி நடத்தி செல்ல வேண்டும். பெருமாடி பாத யாத்திரையாக காசிக்கு சென்று திரும்பி வருவதற்குள் இளவரசரை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே நான் தளபதியாரே மக்கள் நல்லதிலே நல்லாட்சி புரிகிறார். நாட்டு மக்கள் சொல்லிக் கொடுங்க, அடிக்கடி சொல்லிக் கொடுங்க. அழகேசிலா, அது மட்டும் இல்லப்பா, நாங்கள் இருவரும் காசி என்று போயிட்டு வந்த உடனே அழகான ஒரு இளவரசி பார்த்தி
நிச்சயமாக செய்து வைக்கிறப்பா. அப்படியா? அது வரை எந்த பெண் ஏற்று பார்க்க மாட்டேன்றி எங்க இருவருக்கு சத்தியம் செய்து கொடுப்பா. அம்மா, தங்கள் விருப்பப்படி எந்த பெண்ணை பார்த்தாலும் தாயாகவும் தங்கையாக தான் கருதுவேன். இதுவே சத்தியம். போயிட்டு வச்ச மேடம் ராஜா. தளபதியரே பாத்துங்க. மகாராணி அவர்களே, என்ன நம்புங்கள், வராத வம்பை பின்னால இருக்க செம்பை. சொல்லு மாமி. பூவே, உங்களை நம்பிதாண்டா என் மகனை விட்டு போறேன். நான் காசு எடுத்துட்டு போறேன். ஆமாப்பா. ஒரு காலுல கருவாடு இருந்தா காசு யாத்திரைக்கு போயிட்டு எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் அங்க போயிட்டு வாங்கிட்டு வர மடையா சென்று வர மகனே போயிட்டு வர அப்படியே கேக்குறது அருவி அண்டி மகனை இந்நாட்டுக்கு மணிமணி சூட்டி இந்நாட்டு மன்னனாக விளங்குகின்றேன். அப்படி பொறுப்பேற்ற உடனே இந்நாட்டில் பல சட்டங்களை போட போகிறேன். சட்டமா? உண்மைதான். எந்த சட்டம்? இந்த நாட்டின் நலன் பெற வேண்டும். ஆனால் முதல் சட்டமாக நாட்டில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க இரண்டாவது சட்டமாக பெண்களுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இந்த பூமாதேவி விழக்கூடாது, பூமியில விழக்கூடாது. ஆமா, இதுவே இரண்டாவது சட்டம். ஆமா, ஹெல்மெட் போடுறா. ஹெல்மெட் போடனா கண்ணில் தண்ணி வராதுல வாங்க அது மோதியா. மூன்றாவது சட்டம் என்ன சட்டம் தெரியுமா? விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும். விவசாயி சேற்றிலே கால் வைத்தால் நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. அதனால விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நல்லது. இப்படி சட்டம் வகித்து அப்படி இருக்கும்போது யார் எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்க வேண்டும். இல்லை என்ற மறுப்புக்கே இடம் இருக்க கூடாது. சொல்லக்கூடாது. அனைவருமே செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். நாட்டி நகரம் வர வேண்டும். நாட்டு வளங்களை பற்றி அறிய வேண்டும். புறப்படு வயிறு எத்தனை யார் ராவா சாப்பிடுற போலீஸ் வந்து சாப்பிட குடியார பையனா குடியா வயிறு எத்தியா குடியாரடா குடியாங்க வயிறு எத்தியா மனச வயிறு சேர்ந்து வலிக்குதுடா. ஓ சுகர் கம்ப்ளைண்டா? அது இல்லையா? யார் ராவே? நான் எனக்கு ஆள வந்தாரு. யார்டா பேர் வச்சங்க? என் தாய் தந்தை. ஆமா, இவர்தான் ஆள வந்தார். நாங்களா சாக வந்தோமா? டேய் அருவகட்ட பேர் வச்சிராங்க பாரு. ஆள வந்தா பேல வந்தா. சூரிய வர்மாபுரி நாட்டிற்கு நாங்கள் வர காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கு இருந்தாலும் சரி என் நாட்டை மணிமுடி சூட்டி ஆள வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய தாய் தந்தை எனக்கு ஆள வந்தார் என்று பேர் வைத்தார்கள். அதானே என்ன ஒரு வார்த்தை கேட்காம இந்த நாட்டுக்கு மன்னர் அடுத்த மன்னர் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதே. தளபதி யாரண்டே அவங்களே முடிவெடுத்து இளவரசருக்கு மணிமுடி சொல்லிட்டாங்க. அவமானமா இருக்குது. செத்துறா பாய் செத்துறா. சிரிக்கிறான் பாரு. சீபாத்தை செல்லுமே. டேய் ரமேஷ் சுரேஷ் ஆர்வ கட்டப்பாளை நான் எதற்காக சாகல? நான் ஐயோ என்ன சாமி வந்துச்சா? முன்ன சபையில பெரியப்பா ஒரு வார்த்தை கேள்வி கேட்காத மணிமுடி சூட்டு விட்டு போறாங்க. இப்ப சொல்லு, ஏன் மொண்டாட்டி தாலியாகணும்? ஏன் வீடு கொளுத்தணும்? மொண்டாட்டி தாலியாகணுமா? டக்குன்னு சொல்லு. எதிராளி கூட பக்கத்துல வச்சுக்கலாம்டா. ஆமா, எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லி உபதரம் பண்ணிக்கலாம். பச்சா வருது. அங்க கை வச்சு இங்க கைக்கு கடிச்சில என் மொண்டாட்டி கழுத்துல கை வச்சா ஏண்டா என் மனைவி தாழ இருக்கிறேன். நான் சாவனா? செத்து போடு. நான் எதுக்கு சாவனா? நாட்டு போறேன். வேஷாரத்துக்கட நான் சாவனா? டேய் ரமேஷ் சுரேஷ், நான் எதற்காக சாக வேண்டும்? என்னுடைய குணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கண்ணு போனால எதிராளி 2 கண்ணு போனோம்டா. நல்ல பாலிசி. ஒரு குடும்பத்திலே பழகி அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவனை கொலை செய்து அவருடைய பிணத்து மேல் நின்று குளிர் காயக்கூடியவன் நான். சூப்பர் அப்பே. அப்பேர்பட்ட என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்காம மணிமுடி சொல்லிட்டாங்களே. ஆகினாரி சுடர் விளக்க சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் உண்டிகோல் இல்லடா, தூண்டிகோல்டா. நீ மீன் பிடிக்க போப்பா, நீ கொக்கு பிடிக்க போ. அருகட்ட பாளை விளக்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அது தள்ளி விட்டாதுக்கு நீங்க ஓ தூண்டுகோல். நீங்கள் நிறுவனம் தூண்டுகோலாக இருக்க வேண்டாம். என் நாட்டை நான் ஆள வேண்டும் என்றால் நல்லது. என்னுடைய அத்தை மக்கள் இருக்கிறார்கள் இருவர் மஞ்சுளா விமலா அவர்களை சந்தித்து மாமா
காத்து